உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இன்று என்ன நடக்கிறது தெரியுமா? நாடுகள் கடந்து வரும் முக்கிய தகவல்கள் இதோ உலக செய்திகளின் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன். அமெரிக்கா தனது படைகளை மத்திய கிழக்கில் குவித்து வர்றதால போர் வரப்போகுதா அப்படின்னு உலகம் முழுக்க கேள்வி எழுந்திருக்கு. இதற்கு பதிலா ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி கடுமையான எச்சரிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு. அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அது ஒரு நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல, முழு மத்திய கிழக்கையும் பாதிக்கும் பெரிய பிராந்திய போராக மாறும் அப்படின்னு நேரடியாகவும் சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில அமெரிக்கா தரப்புல இருந்து நாங்க போற விரும்பவில்லை, ஆனா எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய தயார் நிலையில் இருக்கின்றோம் அப்படின்னு கூறப்படுது. அதாவது ஒரு பக்கம் எச்சரிக்கை, மற்றொரு பக்கம் பேச்சுவார்த்தை வாய்ப்பு, இரண்டு விஷயமும் ஒரே நேரத்துல நடந்து கொண்டிருக்கு. நிபுணர்கள் சொல்வது என்னன்னா, இப்போ உடனடி போர் வெடிக்கும் சாத்தியம் குறைவா இருந்தாலும் சின்ன ஒரு தவறான முடிவு கூட பெரிய போரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான். இதனால எண்ணெய் விலை, உலக பொருளாதாரம், மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பாதுகாப்பு எல்லாத்துக்குமே இது ஒரு அதிரடி அலர்ட் நிலை. சுருக்கமா சொன்னா, ஈரான் அமெரிக்கா இப்போ போர்ல இல்ல, ஆனா போருக்கு ஒரு அடிக்கு தூரத்துல தான் இருக்காங்க. இந்த மோதல் சமாதானமா முடிவுக்கு வருமா, இல்ல இன்னும் பதற்றம் அதிகமாகுமா? உலகம் முழுக்க அதைத்தான் கவனிச்சிட்டு இருக்கு. இஸ்ரேல் மற்றும் காசா பகுதியில் போர் பதற்றம் மீண்டும் உச்சத்துக்கு சென்றுள்ளது. காசா பகுதியில் நடந்த கடுமையான தாக்குதல்களால் பல குடியிருப்பு பகுதிகள் சேதமடைந்துள்ளன. பொதுமக்கள் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவம் காசா எல்லைப் பகுதிகளில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி இடம்பெயர்ந்து வருகின்றனர். உலக நாடுகள் பல இந்த மோதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் சமாதான பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்காத நிலையும் தொடர்கிறது. மத்திய கிழக்கு பகுதியில் ரெட் சி சுற்றுவட்டாரத்தில் பதற்றம் உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கு. சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதையில் தாக்குதல் அபாயம் அதிகரிச்சிருக்குன்னு தகவல்கள் வர்றதால பல நாடுகள் தங்களோட வணிக கப்பலை வேறு பாதைக்கு திருப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் நேரடி தாக்கம் என்னன்னா, கப்பல் போக்குவரத்து தாமதம், சரக்கு விநியோகம் பாதிப்பு, எண்ணெய் விலை உயர்வு, இந்த மூன்றுமே ஒரே நேரத்துல நடக்க வாய்ப்பு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலை நீடிச்சா உலகம் முழுக்க விலை உயர்வு மக்களை நேரடியாக தாக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இதற்கிடையில பாதுகாப்புக்காக சில நாடுகள் ரெட்சி பகுதியில் தங்கள் படைகளை தயார் நிலையில் வைத்திருக்கின்றனர். சுருக்கமாக சொன்னா, இப்போ நடக்கிறது ஒரு நாட்டுக்குள்ள பிரச்சனை இல்ல, முழு உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை. அமெரிக்கா மற்றும் கனடா பகுதிகளில் கடும் பனி புயல் தாக்கி வருகிறது. பல மாநிலங்கள் மற்றும் நகரங்களில் கனமான பனிப்பொழிவு மற்றும் அதிவேக காற்று வீசுவதனால் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன, முக்கிய சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது, பல லட்சம் வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் எனவும் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கவும் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றனர். வானிலை நிபுணர்கள் தெரிவிப்பதாவது, இந்த பனிப்புயல் இன்னும் சில நாட்கள் தொடர்ந்து நீடிக்கும் வாய்ப்பு உள்ளது எனவும் சொல்லியிருக்கிறாங்க. சுருக்கமாக சொன்னா, இது சாதாரண பனிப்பொழிவு அல்ல. அமெரிக்கா மற்றும் கனடாவில் பல கோடி மக்களினுடைய வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய இயற்கை பேரழிவாக உள்ளது. நிலைமை எப்போது சீராகும் என்பது குறித்து உலகம் முழுவதும் கவனம் செலுத்தி வருகிறது. இந்தியாவினுடைய அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பிரம்மபுத்திரா ஆறு கரை புரண்டு ஓடுவதனால் அசாம் மாநிலத்தின் பல மாவட்டங்களில் கிராமங்கள் மற்றும் குடியிருப்புகள் முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கியிருக்கின்றது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதனால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகத்திலும் கடுமையான சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மாநில அரசு மற்றும் மீட்பு படைகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் களமிறங்கி மக்களை மீட்கும் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய உலக செய்திகள் இவ்வளவுதான். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு உலக செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சங்கவி நாகராஜா. இந்த செய்தி தொகுப்பு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி.